வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சரஸ்வதி நமசிவ்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பவத்வே சதா. இன்று நாள் வியாழக்கிழமை, சோபகிருது வருடம் மாசி மாதம் 10வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்பொழுது இன்று பிப்ரவரி மாதம் 22வது நாள் 2024. இன்று காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை யமகண்டம். இன்று மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை ராகு காலம். இன்று காலை நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை நல்ல நேரம். இன்று யாருக்கு சந்திராசிரமம் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கலாங்க. அதாவது கேட்டை மற்றும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம். முக்கியமான சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. இன்றைய தினத்தில் கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷ ராசியில் அதாவது யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். கன்னியில் கேது பகவான், மீனத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். மிதுனத்தில் அதாவது இருந்த சந்திரன் இப்பொழுது எங்கே இருக்காங்கன்னா பூச நட்சத்திரத்தில் மற்றும் ஆயிலி நட்சத்திரத்தில் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அதாவது கடகராசியில் பயணம் செய்கின்றார். மகரத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள். கும்பத்தில் சூரியன், சனி மற்றும் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். மீனத்தில் ராகு பகவானும் கன்னியில் கேது பகவானும் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இன்று மேஷராசி அன்பர்களுக்கு சந்திரனுடைய நிலை இதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப அருமையாகவே இருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய தாயாரினுடைய உதவிகள் நிறையவே கிடைக்கும். மற்றும் இந்த இடம் மனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதாவது வில்லங்கம் இருக்கா இல்லையா செக் பண்ணுறதுக்கு, மற்றும் இன்னைக்கு யாருக்காவது ரெஜிஸ்டர் பண்ணலாம் அல்லது புது இடம் பார்ப்பதற்கு, இவ்வாறான விஷயத்திற்கெல்லாம் இன்று அருமையான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். இன்றைய தினத்தில் சுக்கிரன் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது செவ்வாயுடன் சேர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அதாவது தொழில் ஸ்தானத்தில். இதனால் நிச்சயமாக மேஷராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் வேலை இருந்து கொண்டே தாங்க இருக்கும். மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இன்று அமைகிறது. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயுடன் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். மற்றும் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனுடைய நிலையம் மிக அருமையாக உள்ளார். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகின்றார். இதன் காரணமாக பிரிந்திருந்த தம்பதியர்கள் மீண்டும் இணையக்கூடிய ஒரு சூழல் உண்டு. ஒரு சிலருக்கு காதல் கன்சிமிட்டம் மற்றும் இன்றைய தினத்தில் பிள்ளைகளுக்கு அதாவது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும்படியாக உள்ளது. இன்று மாணவமணிகளுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும். நல்ல ஒரு மதிப்பெண்களை பெறுவீர்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவர் எங்கே விட்டிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில், அதாவது இருந்த அந்த புதன் இப்பொழுது பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. பாக்கியஸ்தானத்தில் யார் யாரோட இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் மற்றும் அதாவது சூரிய பகவானுடன் இணைந்து உள்ளதால் புதாத்திய யோகம் என்று சொல்வார்கள். அது ரொம்ப விசேஷம். இதன் காரணமாக இந்த வங்கியில் பணி செய்பவர்களுக்கு, ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சிறப்பான காலகட்டம் என்று. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரனுடைய நிலை ஆட்சி பெற்றிருக்கிறதுனால் நிச்சயமாக பணவரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான் இணைந்துள்ளதால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டுங்க. எதுக்குன்னா அதாவது பயணங்கள் செய்யும் பொழுது மிகவும் கவனம் தேவை. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் அவர் ஆட்சி பெறுகின்றார். இதன் காரணமாகவும் மற்றும் இன்று உங்களுக்கு அஷ்டம சனி பிடியில் இருக்கீங்க, பொதுவாகவே இருக்கீங்க. அதுவும் குறிப்பாக சனியோட நிலை எங்கே இருக்குது, சனியோட அஷ்டமஸ்தானம் என்றாலே ஒரு மோசமான ஸ்தானம் சொல்ல முடியாது. திடீர் பண வரவு, புதையல் யோகம் இதெல்லாமே இந்த அஷ்டமஸ்தானத்தில் தாங்க வரும். ஸோ அதனால் ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய ஒரு நிலை உண்டுங்க. உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார். களத்திர ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகின்றார்.
இதன் காரணமாக உங்களுடைய துணைவியாருடைய சொல்லுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிட்டும். ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கும் பெண்களாலும் மற்றும் பெண்களாக இருந்தால் ஆண்களாலும் நல்ல ஒரு ஒத்துழைப்பும் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு ஆதரவாகவும் இருப்பார்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் மிக அருமையாக வீற்றிருக்கின்றார். அவருடைய நிலை அப்படி எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, களத்திர ஸ்தானத்தில் புதன் மற்றும் சனி பகவான் இருக்காரு. உங்களுடைய உபஜய ஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால இடம், மனை, வீடு, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிட்டும். ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் தோன்றும். அது மட்டுமின்றி உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் ஆட்சி பீடம் இருக்கிறது ரொம்ப விசேஷம்னே சொன்னதுனால உங்களுக்கு ஒரு நல்ல இது வரைக்கும் திருமணம் ஆகாதவர்கள் மற்றும் முதிர்கனிகள் காளையர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கை நிச்சயமாக அமையும். உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அவர் ரொம்ப சிறப்பாகவே உள்ளார். நிச்சயமாக பல விதத்திலும் தங்களுக்கு மேன்மைகள் உண்டு. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே. வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் அவர் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து அவர் இப்போ 6வது இடம் என்று சொல்லக்கூடிய அந்த உபஜயஸ்தானத்தில் இருக்காருங்க. எங்கே இருக்காரு அப்படின்னு யார் கூட இருக்காரு பார்த்துக்கிச்சா சனி பகவான் மற்றும் சூரிய பகவானுடன் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். மற்றும் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவானும் இருக்காங்க. இதனால் என்ன மாதிரியான பலன்கள் கிட்டும் என்று பார்க்கும்பொழுது, வேலைக்கு செல்வோருக்கெல்லாம் நல்ல ஒரு அருமையான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். எப்படி அந்த அருமையான காலகட்டம் என்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேலைகள் அதிகமாக இருந்தாலும் அதற்குரிய சம்பள உயர்வும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இன்று ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். இன்றைய தினத்தில் மேலதிகாரிகளுடைய ஒரு அன்பும் பாசமும் நிச்சயமாக அது இருக்குங்க. அதாவது ஒரு நெருக்கம் உண்டாகக்கூடிய ஒரு நிலை உண்டு. இன்றைய தினத்தில் பிள்ளைகளால் உங்களுக்கு தனவரவுக்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. உங்களுடைய அதாவது வெளிநாட்டு கனவுகள் இன்று பலிக்கக்கூடிய ஒரு தினமாகவும் உள்ளது. அதற்குண்டான ஆவணங்களை இன்று சரிபார்த்து நீங்கள் அதாவது சொல்லுவாங்க இல்லையா விண்ணப்பம் இடுவது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் இது மாதிரி விஷயங்கள் விசா எடுக்கிறது இதற்கெல்லாம் இன்று உகந்தமான ஒரு காலகட்டமாக அமைகிறது. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யார் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அவர் சுகஸ்தானத்தில் உச்சபலம் பெற்ற செவ்வாயுடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆடை ஆபரணங்கள் சேர்க்கைகள் நிகழும். இன்று அதாவது கணவன் மனைவி இருவரும் இணைந்து விருந்து விழா என்று கலந்து கொள்வீர்கள். உங்களுடைய தனாதிபதி செவ்வாய் உச்சம் பெறுவதால் வீடு வாடகை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு இடையூறுகளும் இன்றி உங்களுக்கு செவனே வந்து சேரும். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெறுவதால் பல விதங்களிலும் மேன்மைகள் உண்டு. குறிப்பாக தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமை கூடும். இன்று ஒருவருக்கொருவர் நல்லபடியாக அதாவது புரிதல் உண்டாகும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உச்சம் பலம் பெறுகின்றார். உடன் களத்திர ஸ்தானாதிபதியுடன் இருக்கின்றார். அதாவது சுக்கிரனுடன் இணைந்துள்ளார். இன்று குறுகிய தூர பயணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் குறிப்பாக இந்த கேட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம் தொடர்ந்து கொண்டு இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தினம். இன்று பயணங்களை தவிர்ப்பது நல்லது. மற்ற 2 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த ஒரு பயமும் இல்லை. அதாவது விசாகம் மற்றும் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் இன்று எந்த ஒரு பணிகளையும் துவங்கலாம். ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்று சந்திராசிரமம் நீண்டு கொண்டிருப்பதால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்தில் அவமானங்கள் சின்ன சின்ன கெட்ட பெயர்கள் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. இதன் காரணமாக இறைவனை மட்டும் நாடுங்கள், நல்லதே நடக்கும். இன்றைய தினத்தில் யாரிடமும் அதிகமான பேச்சுகளோ ரொம்ப உறவாக வைத்து கொள்ளாமல் இருப்பது மிக உத்தமம். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவர் ரொம்ப அருமையாகவே இருக்கின்றார். எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்க்கறச்சா உங்கள் ராசி அதிபதியாகிய குரு பகவான் மேஷத்தில் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார். இன்று சந்திரன் எங்கே இருக்கார் பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருக்காருங்க. ஸோ இதன் காரணமாக தனுசு ராசி அன்பர்களில் 3 நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றும் இன்று சந்திராசிரமம் தொடர்ந்து நிகழ்கிறது. மிகவும் கவனமாக இருக்க வேண்டும்.
இன்று பயணங்களை தவிர்த்தல் மற்றும் தேவையற்ற விஷயத்திற்காக பயணங்கள் ஏற்படலாம். கூடுமானவரை அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது நல்லது. இன்று உங்களுடைய அதாவது எண்ணங்கள் அனைத்துமே இறைவனை மட்டும் நாடுவது மிக சிறப்பு. காரணம் இன்று உங்களுக்கு சந்தோஷம். குறிப்பாக மூல நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இது சொல்றது. மற்ற போராடம் மற்றும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு கவலைகள் தேவையில்லை. இன்றைய நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அவர் தனஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றார். இதனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கறது ரொம்ப சிறப்பாகவே உள்ளது. உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய நிலை அவர் ஆட்சி பெறுகின்றார். இதனால் திருமணம் ஆகாத மகர ராசி என்பவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நிகழும். அதுவும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். ஒரு சிலருக்கு தனக்கு பிடித்த வரனை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். காதலர்களுடைய கனவுகள் நிஜமாகக்கூடிய ஒரு நாளாக உள்ளது. இன்றைய தினத்தில் தம்பதிகளிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றீர்கள் என்றால் பலவிதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் நிகழும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார். ஜென்மத்திலேயே ஆட்சி பெறுவதனால பலவிதங்களிலும் தங்களுக்கு மேன்மைகள் உண்டு. உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி அதாவது சூரிய பகவான் உங்கள் ராசியிலேயே குடியிருக்கின்றார். உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். காரணம் இன்று உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செரிமானம் தன்மை குறைவாக ஆகலாம். அல்லது உணவுகளை காலம் சார்ந்து அதாவது குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிடாம அந்த லேட்டாக சாப்பிட்றது இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணும். அசிடிட்டி ஃபார்ம் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் உள்ளது. ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்தில் அதுவும் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நிகழும். ஒரு சிலருடைய பிள்ளைகள் பார்த்திங்கன்னா ஃபாரினில் கூட இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு சம்பாதிச்சு அனுப்பக்கூடிய ஒரு நிலையும் உண்டாகும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிக சிறப்பாகவே உள்ளார். அவர் இருக்கக்கூடிய நிலை பார்த்திங்கன்னா அதாவது தனஸ்தானத்திலே இருக்காருங்க. இந்த மீனராசிக்காரங்களுக்கு குருவோட ஒரு அருள் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்வாங்கள்ல, அதான் உங்களுக்கு இப்போ. ஏன்னா குரு இருக்கும்போதே எல்லா விஷயமும் நீங்கள் துய்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் ஒரு புதிய வாகனம் வாங்குறது அல்லது வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தை போய் பார்க்கறது அல்லது இடம் மனை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு முன்னேற்றங்களை செய்வது இவ்வாறான விஷயங்கள்லாம் இன்று நீங்கள் செய்யப்பட்டால் நிச்சயமாக உங்களுக்கு நல்லதொரு விஷயங்கள் நிச்சயமாக நிகழுங்க. உங்களுடைய லாபாதிபதி சனி பகவான் ஆட்சி பெறுகின்ற தனஸ்தானம் அதாவது விரயஸ்தானத்தில் உடன் யார் இருக்காங்கன்னா சூரியன் மற்றும் புதன் பகவான் இருக்கனால வங்கி பணியாளர்கள்லாம் மேம்படுவார்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.